கும்பராசிக்காரர்கள் அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல மன அழுத்தத்தை, எது பிடிக்கலையோ அது நடந்தது, எது பிடிக்காதோ அது உங்களுக்கு நிர்பந்திக்கப்பட்டது, அது உங்க மேல திணிக்கப்பட்டது. உண்மை இன்னொன்று சொல்லட்டுமா, ஜோசியருங்க கிட்ட அதிகமாக ஜாதகம் பார்க்க வந்தது, ஜோசியம் பார்க்க வந்தது கும்பராசிக்காரர் தான், கடகராசிக்காரன் தான். ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி. 7.5 முடிய போகுதா ஐயா அப்படின்னு கேட்டால் 7.5 முடியாது, இன்னும் 2.5 வருஷம் பாக்கி இருக்கு. ஆனால் சொந்த பந்தங்கள் புரிந்து விட்டன, நட்புகள் புரிந்து விட்டன, உறவுகள் எப்படி கை கொடுக்காது என்பது புரிந்து விட்டது, நண்பர்கள் எப்படி துரோகம் பண்ணுவாங்கன்னு புரிஞ்சிருச்சு. பிரிவுகள், துயரங்கள், மன அழுத்தங்கள் அத்தனையில் இருந்து இப்போ அப்படியே கும்பராசிக்காரங்க வெளியே வர போறீங்க. நல்ல காலம் பிறக்குது நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். எல்லாரும் எதிர்பார்க்குற சனிப்பெயர்ச்சி இப்போ நடக்க போகுது. ஒரு 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி கடுமையான எல்லாருக்குமே ஒரு மாதிரியான ஒரு இன்பமான ஒரு எதிர்பார்ப்பும், அதே நேரத்தில் ஒரு பயம் கலந்த எதிர்பார்ப்பும் சனிப்பெயர்ச்சியில் நிச்சயமாக இருக்கும். சனிப்பெயர்ச்சி எப்போ நடக்க போது? இந்த மார்ச் மாதம், வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்குது. இந்த சனிப்பெயர்ச்சி 2.25 வருஷம் அல்லது 2.5 வருஷம் பொதுவாக வரும். ஒரு 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக அடுத்த வருடம் 2027ஆம் வருடம் ஜூன் மாதம் வரைக்குமே இந்த சனி பயிற்சி நீடிக்கும், 2.5 வருஷ காலத்திற்கு. இப்போது கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய சனி இனிமேல் மீன வீட்டிற்கு மாறப்போகிறார். பொதுவாகவே குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி 12 ராசிக்காரர்களுக்கும் அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்களை தருவார் அப்படின்றது கிடையாதுங்க. 3, 6, 11ஆம் இடங்களில் இருக்கக்கூடிய சனி மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை செய்வார். சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டத்தையும், சில பேருக்கு கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பையும் கண்டிப்பாக தருவார். 7.5 சனி, அஷ்டமச்சனி வர்றது தான் கொஞ்சம் பெரிய அளவில் கொஞ்சம் சோதனைகளை கொடுக்குங்க. மற்ற ராசிக்காரர்கள் பெரிய அளவில் கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை. அதே நேரத்தில் 7.5 சனியில் கூட எல்லாருக்கும் கஷ்டங்களை செஞ்சிடாது. 50 வயதுக்கு மேற்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய, அது ஒரு 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்களை 7.5 சனி மாற்றம், 7.5 சனியே வந்தால் கூட பெரிய அளவில் கொடுக்காதுங்க. ஏன்னா சனி பகவான் மங்கு சனி, பொங்கு சனி இந்த மாதிரியான அமைப்புகளில் கொடுக்கக்கூடிய அமைப்பு. எல்லாத்துலேயுமே ஒரு விதிவிலக்கு இருக்குது. 7.5 சனினா என்னங்க? 2.5 வருஷம் உங்களுக்கு 12ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு, இப்போ நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருக்கிறீங்கன்னு வைங்க, விருச்சிக ராசிக்கு வரும்போதே அவர் உங்களுக்கு விரயச்சனியாக வந்துடுவார். உங்கள் ராசியிலே உட்காந்துருக்கும் போது ஜென்மச்சனியாக இருப்பார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 2ஆம் இடத்துல போகும்போது அப்படியே பாதச்சனின்னு சொல்லப்படக்கூடிய அமைப்புகள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜென்மச்சனி விலகப் போகின்றது கும்பராசிக்கு. அவங்களுக்கு பெரிய அளவில் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். அதில் ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முழுமையாகவே விலகுது. ஒரு 7.5 வருஷம் இருந்து வந்த கஷ்டங்கள் அத்தனையும் அவர்களுக்கு விலகுது. கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனி கம்ப்ளீட்டாக அப்படியே விலகுது. ஆக இந்த 3 ராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் இந்த நிலைமையில இந்த சனி பயிற்சியில் நடக்குதுங்க. இன்னொன்று, யோகம்னு யாராவது ஒருத்தருக்கு ஆகும் இல்லையா? அந்த யோகத்தில் பெரிய நல்ல யோகம் எந்த ராசிக்காரர்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் வர்றார். துலா ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் வர்றார். இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் 90% பெரிய அளவில் தொட்டது துலங்கம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த தொட்டது துலங்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த சனி பயிற்சியில் இருக்குங்க. 7.5 சனி வருது, அஷ்டம சனி வருதுன்னா கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம். இந்த இடம் சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி வருது. ஆனால் சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய கடுமையான கெடும் பலன்கள் எதுவுமே இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நிலைமையில் அவங்களுக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஒரு வேதை அமைப்பு வருகிறது. ஆகவே அஷ்டமச்சனி தொல்லைகளை இந்த தடவை விதிவிலக்காக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்காது. சனின்னு கண்டிப்பாக பயப்பட வேணாங்க. சனி பகவான் சமூகத்தில் உங்களுக்கு சில அனுபவங்களை கொடுத்து வாழ்க்கை என்பதை என்னன்னு புரிய வைக்கக்கூடிய ஒரு கிரகம். அதாவது அம்மா அப்பா நெருப்பு சுடும்னு சொல்கிறாங்கன்னு வைங்க, ஒரு குழந்தைக்கு நெருப்பு சுடும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாத ஒரு குழந்தை டக்குன்னு அப்பா அம்மா இப்படி நகண்டவுடனே நெருப்பில் கை வைக்குது பாருங்க. நெருப்பு எப்படி சுடும்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது கை வைக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரியான அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர் தாங்க சனி. சனி அந்த நேரங்களில் 7.5 சனி, அஷ்டமச்சனி போன்ற அமைப்புகளில் கஷ்டங்களை கொடுத்தாலும் கூட அந்த 2.5 வருஷமோ அந்த கடுமையான அமைப்புகளில் யார் எப்படிப்பட்டவர்ன்றதை புரிய வைக்கிறதுக்காக தாங்க கஷ்டத்தை கொடுப்பாரு. நம்ம பாட்டில் வெள்ளந்தி மாதிரி யாராவது ஒருத்தரை நம்பிடுவோம், அப்படி நம்புவோம், இப்படி நம்புவோம், ஒரு சொந்தக்காரரை நம்புவோம், ஒரு இவரை நம்புவோம், ஒரு அறியாத ஒருத்தரை நம்பி ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருவோம், ஒருத்தர் ஆசை வார்த்தைகளை சொல்லுவார், அதை நம்பி தொழிலை ஆரம்பிச்சிருவோம். இப்படிலாம் நீ இருக்கக்கூடாது. எதிர்காலம் இன்னும் கொஞ்சம் ஒரு 2.5 வருஷத்தில் அவர் கொடுக்கக்கூடிய அனுபவத்தை வச்சு தான் அடுத்த 30 வருஷத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பு. எதிர்காலம் இன்னும் கொஞ்சம் ஒரு நாள் இருக்கு, உனக்கு இப்போ தான் 30 வயசு ஆகுது, 70-80 வயசு வரைக்கும் இருக்க போற, இப்படிலாம் வாழ்க்கையில் இருக்க போது, இப்படிலாம் சமூகத்தில் ஏமாத்துவாங்க, இப்படிலாம் சமூகத்தில் நடக்கும், இப்படிலாம் குடும்பத்தில் உன்னை கேள்வி கேட்பாங்க, இப்படிலாம் அண்ணன் நடந்துக்குவார், இப்படிலாம் அம்மா நடந்துக்குவாங்க, அப்பா அம்மா நடந்துக்குவாங்க என்பது மாதிரியான சில வெளி
விழிப்புணர்வு தன்மைகளை தாங்க இந்த 7.5 சனி அமைப்புகளை கொடுப்பாரு. ஆகவே பெரிய அளவில் சனி இப்படி ஆயிட்டு அப்படின்ற மாதிரியான கஷ்டங்கள் எந்த ஒரு 12 ராசிக்காரர்களும் நிச்சயமாக கவலைப்பட தேவையில்லை. சனி என்பவர் ஒரு அனுபவங்களின் ஆசான். சனிக்காக எந்த ஒரு அமைப்புலையும் உண்மையிலே சொல்லப்போனால் சில நேரங்களில் பக்தி அமைப்புகளையும் இந்த சனி தாங்க கொடுப்பாரு. என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோசியமே இல்லைங்க, ஜோசியத்தை நம்ப தேவையில்லைங்க என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள், இந்த நாத்திக பகுத்தறிவுவாதம் பேசுபவர்கள் கூட ஜென்மச்சனி போன்ற அமைப்புகள் வரும்பொழுது கொஞ்சம் ஜோசியத்தை நம்ப வச்சிடக்கூடிய அமைப்புகள் உண்டு. அஷ்டமச்சனி, ஜென்மச்சனி அது மாதிரியான அமைப்புகள் இருக்கும். ஆயினும் இந்த சனிப்பெயர்ச்சி குருவின் வீட்டில் இப்போது மாறப்போவதால் 12 ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவு எந்த விதமான சோதனைகளையும் தராது என்பது உறுதிங்க. இப்போது அடுத்து ராசியை பார்க்கலாம். கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி விலகுது. அவிட்டம், புரட்டாதி, சதயம் அந்த 3 ராசிக்காரர்களும் கடந்த 2 வருஷமாக நல்லா இல்லை. 2023, 24 உங்களை போட்டு பிரட்டி எடுத்துருச்சு. சதய நட்சத்திரக்காரர் 2023 அழுதிங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரங்க இன்னும் அழுதுகிட்டு இருக்கீங்க. 2024 உங்களை போட்டு பேக் பண்ணிடுச்சுன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு கடுமையான ஜென்மச்சனியை 30 வயதுகளில் இருந்த அத்தனை கும்பராசிக்காரங்களும் அனுபவிச்சிங்க. நான் என்ன ஒன்றும் சொல்லுவேன், நாத்திகனாக இருந்தவர்களை கூட கிரகங்களை நம்ப வைத்து விட்டது இந்த ஜென்மச்சனி. கும்பராசிக்காரர்கள் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல மன அழுத்தத்தை, எது பிடிக்கலையோ அது நடந்தது, எது பிடிக்காதோ அது உங்களுக்கு நிர்பந்திக்கப்பட்டது, அது உங்கள் மேலே திணிக்கப்பட்டது. இளைஞர்கள் எல்லாருக்குமே ஒரே அழுகாட்சி தான். பாத்ரூம்குள்ளே போய் காதலியை நினச்சிக்கிட்டு, காதலனை நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்த கும்பராசிக்காரங்கள், சதய நட்சத்திரக்காரங்க, புரட்டாதி நட்சத்திரக்காரங்கெல்லாம். உண்மை இன்னொன்று சொல்லட்டுமா, ஜோசியருங்ககிட்ட அதிகமாக ஜாதகம் பார்க்க வந்தது, ஜோசியம் பார்க்க வந்தது கும்பராசிக்காரர் தான், கடகராசிக்காரன் தான். ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி. ஆக கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது விடுதலை கிடைக்க போகிறது. 7.5 சனியில் முதல் நடுப்பகுதியில் கடுமையான கஷ்டம் என்று சொல்லப்படக்கூடிய 5வது வருடத்தை முடிச்சுட்டு 6வது வருஷம் போகிறீங்க. 7.5 சனி முடிய போகுதா ஐயா அப்படின்னு கேட்டால் 7.5 சனி முடியாது, இன்னும் 2.5 வருஷம் பாக்கி இருக்குது. ஆனால் ஏற்கனவே படக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் பட்டு விட்டுட்டீங்க அப்படின்றதுனால ஜென்மச்சனி விலகப் போகின்றது. இதுக்கடுத்து பாதச்சனியாக ஒரு 2 வருஷம் அவர் நீடிப்பார். ஆயினும் பெருத்த கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஜென்மச்சனியில் என்ன நடந்ததுன்றதை ஏற்கனவே அடிக்கடி நிறைய வீடியோக்களில் என்னோட சேனல்லையும் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கேன். குருஜி டிவி சேனல்லே உங்களை பற்றி நான் நிறைய பேசி கும்பராசிக்காரர்கள் தான் நிறைய வீடியோ வியூஸாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. ஆக இந்த அமைப்பில் இதுவரை சொந்த பந்தங்கள் புரிந்து விட்டன, நட்புகள் புரிந்து விட்டன, உறவுகள் எப்படி கை கொடுக்காது என்பது புரிந்து விட்டது, நண்பர்கள் எப்படி துரோகம் பண்ணுவாங்கன்னு புரிஞ்சிருச்சு, காதல் எப்படி மன அழுத்தத்தை கொடுக்கும் என்பது புரிஞ்சிருச்சு, கூடா நட்பு கேடாய் முடிந்தது, ஒரு கெட்ட பழக்க வழக்கம் கற்றுக்கிட்டீங்க, அந்தஸ்து போச்சு, கௌரவம் போச்சு, வேலை போச்சு, வீடு போச்சு, வாசல் போச்சு, வாகனம் போச்சு, அப்பா போச்சு, அம்மா போச்சு, பிரிவுகள், துயரங்கள், மன அழுத்தங்கள் அத்தனையில் இருந்து இப்போ அப்படியே கும்பராசிக்காரங்க வெளியே வர போகிறீங்க. படிப்படியாக மெதுவாக வருவீங்க. உயிரிழப்புகளை மறுபடியும் கொண்டு வர முடியாது. ஒரு நெருங்கிய உறவினரை இழந்த கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே அந்த சோகத்தினுடைய தாக்கம் கொஞ்சம் குறையலாமே தவிர பண இழப்புகளை கண்டிருந்தவர்கள், 10 லட்சம் போச்சு, 5 லட்சம் போச்சு, வேலை போச்சு, வியாபாரம் போச்சு, இந்த மாதிரி பண இழப்புகளை கண்டிருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் படிப்படியாக அந்த பண இழப்பிலிருந்து வெளியே வந்து கெட்ட பேர் எடுத்துக்கிட்டவங்க, திருப்பி கொடுக்க முடியாது, சொல் பேச்சு தவறிட்டாரு, அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு கெட்ட பேர் எடுத்து கொண்டிருந்த அத்தனை பேருமே அப்படியே படிப்படியாக மாறி நற்பெயர்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. கும்பராசிக்காரர்கள் ஒரு பெரிய நிம்மதியை கண்டிப்பாக அனுபவிக்க போகிறீர்கள். எல்லா நிலைமைகள்லையும் தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், குடும்பம் நல்லாயிருக்கும், குடும்பத்தில் உங்கள் பேச்சு கேட்கும். தண்ட சோறுன்னு பேர் வாங்கிக்கிட்டு இருந்த 20-30 வயசு 20 வயதிற்குள்ளே இருந்த மற்றவர்கள் கையை, அண்ணன் கையை, அக்கா கையை, தம்பி கையை, தங்கச்சி கையை, அப்பா கையை, அம்மா கையை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இளைஞர்கள் எல்லாம் சொந்த காலில் நிற்கக்கூடிய, எல்லாவற்றிலும் நன்றாக இருக்கக்கூடிய, ஒரு 75-80 மார்க் கொடுக்கக்கூடிய அளவிற்கு கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மேன்மைகள் இருக்க போகிறது. தொழில் ஸ்டாண்ட் ஆக போகுது, வேலை நிரந்தரமாக போகுது, அரசு வேலை கிடைக்க போகுது, வியாபாரம் நல்லா இருக்க போகுது. இனிமே எந்த பக்கம் வாழ்க்கை நல்ல விதமாக போகும் என்கின்ற அடையாளம் தெரியக்கூடிய அருமையான சனிப்பெயர்ச்சி, ஒரு 75-80 மார்க் கொடுக்கக்கூடிய சூப்பரான சனிப்பெயர்ச்சி கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி.